தீமை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம். ரத்தம் எங்க இருக்குது? சபை ரத்தத்தின் மூலமா சம்பாதிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் அப்படியே ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம். சபைக்குள்ள இருக்கிறோம். சபையின் கிறிஸ்து தான் சபைக்கு தலை. நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். அதனால சொல்றேன், தீங்கு இழைக்கிறவன் ஒருவனும் இல்லை, இனி தீங்கை காணாதிருப்பார். தீங்குள்ள நாட்கள் சிறுமைப்பட்டவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை மாற்றப்படியாக வந்துட்டா. இன்னிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம், இன்னிலிருந்து எனக்கு ஒரு விடுவி காலம் பிறந்து விட்டது. எந்த காரியம் என்னை பாதிப்புக்குள்ள நடத்த முடியாது. யாரும் என்னை பாதிப்புக்குள்ள நடத்த முடியாது. கர்த்தர் வந்துட்டார், என்னை உருவாக்குறவர் வந்துட்டார். ஆனா அப்படினாலே மாற்றங்கள் வந்துடும். ஆமென். ஓகே, ஏசாயா 54 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசிக்க சீக்கிரமாக. ஏசாயா 54:11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, இதோ இந்த வருஷத்திலே கர்த்தர் பிரகாசிக்க வைக்க போகிறார். அஸ்திபாரங்கள் எல்லாம் கலராக மாற்ற போறார். ஆமா, கலர்ஃபுல்லா இருக்க போது பலகணிகளை பழிந்து போல என்னபடியா செய்ய போகிற பழுகின் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஒளி உங்கள் மத்தியில், அதாவது உங்க வீட்டிலிருந்து புறப்பட போகிறது. மாணிக்க கற்களாய் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. எதுவுமே ஒண்ணும் செய்ய முடியாது. சிறுமைப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்யறார் பாருங்க. சிறுமை இரக்கமுள்ள கர்த்தர் இப்படி எல்லாம் செய்யறார். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா உங்களை நினைச்சவர் இப்படிப்பட்டவர். எப்படி நடக்கிறாரு? அவர் தன்னத்திலே நடக்கிறார். அப்ப அவருக்கு இதெல்லாம் சாதாரணமானது. எல்லா கல்லும் அவங்க இருக்குது. வச்சிரக்கல் இருக்குது, அப்புறம் கோமேதக்கல் இருக்குது, அப்புறம் ஆமா எல்லா கல்லும் அவங்க இருக்குது. அதனால அவருக்கு நம்மளை மாத்துறாரு. அப்படி அதை பார்க்கும்போது நீ மாத்தணும் அப்படின்னா பிரகாசம். அப்ப நீங்க போகும்போது ஒரு பிரகாசம் தெரியும். தெரியுமா? உங்களுக்கு அது தெரியுமான்னு கேட்கிறேன். தெரியும், தெரியணும், தெரிய வைப்பா. வேலை செய்யற இடத்துல நீங்க போகும்போது பிரகாசம் அப்படியே கடந்து வரும்படியே கர்த்தர் செய்வார். அதே போல நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஒளி அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றப் போகிறது. அவர்கள் பாவ எண்ணங்கள் குத்தப்பட்டு உடனே மனதினுடைய கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா பார்வைக்கு அந்த எப்படி பார்க்க, எது வழியா பார்ப்பீங்க? எது வழியா பார்ப்பீங்க? கண் வழியா தான் பார்ப்போம். ஜன்னல் வழியா பார்ப்போம்னு சொல்லுவாங்க. எப்படி பார்ப்போம்? ஜன்னல் தான் பார்ப்போம். ஏதாவது டக்குனு ஜன்னல் திறந்து பார்ப்போம். அப்படியே அந்த காலத்துல ஜன்னல் தான் வச்சிருக்கோம். கனவு இருந்தாலும் ஜன்னல் திறந்து பார்த்து யாருவா அப்படின்னு. இந்த காலத்துல கேமரா போட்டு பார்த்துருங்க, அது வேற. ஆனா ஜன்னல் திறந்தான். அப்போ பார்வை கண், அது இதுதான் ஜன்னல் போல இந்த கண் அப்படி வச்சுக்குவோம். இந்த கண்ணு பார்க்கும்போது எப்படின்னா பழிங்கு மாதிரி பிரகாசமாக மற்றவர்களை மாற்றும்படியாக அந்த ஒளி சும்மா இருக்காது. ஒளி ஊடுருவி கடந்து செல்லும். நீங்க பார்க்கும்போது பாவம் செய்கிற பிள்ளைகள், அதாவது தேவனுக்கு விரோதமாக காரியத்தை செய்கிற பிள்ளைகள் உங்க பார்வையில படும் பொழுது கண்டிப்பாக உங்க ஊரில் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே அந்த ஒளி ஊடுருவி சென்று அவர்களையும் பிரகாசிக்கும்படியாக, அவர்களும் பாவ உணர்வடைய முடியாது, அவர்களுக்கு கர்த்தர் பக்கமா திரும்பும்படியாக உங்கள் அஸ்திபாரங்களை ஸ்ட்ராங் ஆக்குகிறார். இந்த அஸ்திபாரங்களை என்ன வந்தாலும் என்ன கொண்டு சொல்றாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் போடப்பட்டது. கண்மலை கிறிஸ்து இருக்கிறதான கண்மலை மேல அஸ்திபாரம் போடப்பட்டதுனால ஒன்றுமே செய்யாது. ஆமென். ஓகே, அப்புறம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் சிறுமைப்பட்டிருக்கிற பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி இருக்கிறது கர்த்தர் விளங்க செய்ய போகிறார். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகளா சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களே, என்ன இப்படி ஆட்சிய வாழ்க்கையில. ஆனா கர்த்தர் சொல்றார், சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தரால் போதிக்கப்பட்டது மட்டுமல்ல, சமாதானம் பெரிதா இருக்க போகிறது. இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க போகுது. மற்றவங்களுக்கு இருக்கிற சமாதானத்தை விட அதிக சொல்றோம். அதான் பெரிதான சமாதானம். பெரிதான சமாதானம் என்ன? மற்றவங்க உலகத்தை காசு பணம் வச்சிருக்கிறவன், எல்லா பொருளும் உடையவன், அவன் சமாதானமா இருக்கிறதை காட்டிலும் உங்க பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், சிறுமைப்பட்டிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய கர்த்தர் பார்த்து இறக்க வைத்து அவளை இறக்கத்தை விளங்க செய்து கண்டிப்பாக சமாதானமா இருக்க வைப்பார். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் கிடையாது, ரத்த தானம் கிடையாது. அப்புறம் சமாதானம் தான் சொல்லிருங்க, அவ்வளவுதான். வேற என்ன நிதானங்கிறீங்களா? ஒரு சில சொல்லுங்க நிதானங்கிறாங்க. சமாதானம். நீங்க சமாதானத்தோட அதான் வந்தாரு. சமாதானத்தோட வேதனை நீங்க சுகமாகிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைப்படி அந்த 2024 ஆண்டிலே கர்த்தர் எல்லாரும் சிறுமைப்பட்டிருக்கிற
அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர்